சென்னையில் போலி வழக்கறிஞராக உலாவந்த மோசடி பேர்வழி கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பு அங்கி அணிந்து 10 ஆண்டுகளாக கட்ட பஞ்சாயத்து செய்து வந்த நபர் அதிமுக பிரமுகரிடம் கைவரிசை காட்டி சிக்கியதன் பின்னணி என்ன? கருப்பு அங்கி, வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய காருடன் உலா வந்து ஊர் ஊராக உதார்விட்டு திரிந்தவருக்கு தற்போது போலீசார் வெள்ளை உடை அணிவித்துள்ளனர். எப்பேற்பட்ட கேசுகளையும் எளிதாக முடித்து கொடுத்து விடுவேன் என கூறி அப்பாவிகளிடம் பண வேட்டையில் ஈடுபட்ட போலி வழக்கறிஞர் சிக்கியது எப்படி? சென்னை அயனாவரம் சோலையம்மன் தெருவைச் சேர்ந்தவர் வினோத்குமார். 38 வயதான இவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்று புருடாவிட்டு திரிந்துள்ளார். அவருக்கு உடந்தையாக தனது 2வது மனைவி நாகலட்சுமியையும் உடன் அழைத்து கொண்டு நீதிமன்றம் அருகே சுற்றி வந்துள்ளார். வழக்கறிஞருக்கான கருப்பு அங்கியுடன் தங்களது காரிலேயே உலா வந்து அப்பாவிகளை ஏமாற்றி வந்துள்ளனர். இந்த சூழலில் ஃபேஸ்புக் மூலம் அதிமுக பிரமுகரான பழவந்தாங்கலைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. இவர் அதிமுகவில் முன்னாள் மாவட்ட பிரதிநிதியாக இருந்துள்ளார். கிரெடிட் கார்டில் வாங்கிய 11 லட்சம் ரூபாய் கடன் தொடர்பான வழக்கில் தனக்காக வாதாட ஒரு வழக்கறிஞரை சரவணன் தேடி வந்துள்ளார். அப்போது லோக் அதாலத் மூலம் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக வினோத்குமார் கூறியுள்ளார். அதனை நம்பிய சரவணன் கூகுள் பே மூலமாக 2,38,000 ரூபாய் பணத்தை வினோத்குமாருக்கு அனுப்பியுள்ளார். பணத்தை வாங்கிக் கொண்டு தனது பிரச்சனைக்கு தீர்வு காணாத வினோத்குமார் மீது எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் சரவணன் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வினோத்குமாரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் போலி வழக்கறிஞர் என்பது தெரிய வந்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு 4169 வழக்கறிஞர்கள் மட்டுமே பதிவு செய்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆனால் வினோத்குமார் 5538/2015 என்று பொய்யான என்ரோல்மெண்ட் எண்ணை வைத்துக் கொண்டு உலாவியதும் போலி பார் கவுன்சில் அடையாள அட்டையை காண்பித்து அப்பாவிகளை ஏமாற்றியதும் அம்பலமானது. கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையில் பல காவல் நிலையங்களுக்கு வழக்கறிஞர் உடையில் சென்று கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து வினோத்குமார் மற்றும் அவரின் 2வது மனைவி நாகலட்சுமி ஆகியோர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கருப்பு நிற அங்கிகள், அவர் பயன்படுத்திய போலி அடையாள அட்டை, விசிட்டிங் கார்டு மற்றும் கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் வினோத்குமாரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவான அவரின் மனைவி நாகலட்சுமியை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். சென்னையில் 10 ஆண்டுகளாக கட்ட பஞ்சாயத்து செய்து வந்த போலி வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம்